அன்பு வணக்கம். இன்றைய புது வசந்தம் கேட்டரிங் சார்பாக இட்லி, பொங்கல், இடியாப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்களின் பாரம்பரிய உணவு. அழகான முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே ஆவியில் வேக வைக்கிறது தான். இட்லி மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு இட்லி அழகான முறையில் கொடுத்து இன்றைக்கி ஒரு புதுமணி புகுவிழா கேட்டரிங்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேங்காய் பாலுக்கு இட்லிக்கு சட்னி விடுறோம். இடியாப்பத்துக்கு எச்சு ஊறுது, அதனால் என்னால் பேச முடியல. இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் ரெடி ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த மாதிரி பாரம்பரியமான உணவுகளை ஃபங்க்ஷனுக்கு கொடுக்கறதுல ரொம்ப ஒரு அருமையான விஷயம். இதை கொடுத்த நம்மளுடைய மக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே மல்லிகைப்பூ மாதிரி இருக்கணும். இதை பார்த்து தான் சைனீஸ்காரனே நூடுல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது கண்ட கெமிக்கலை போட்டு சாப்பிட்றதுக்கு இவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இடியாப்பத்தை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இடியாப்பத்தோட தேங்காய் பால் அது லேசாக சுக்க தட்டி போட்டு சாப்பிட்டோம்னா சுவையே தனி. எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். இப்போ அடுத்த ஈடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு அத்தனை இட்லி, பொங்கல், சப்பாத்தி, காளான் கிரேவி, இடியாப்பம், தேங்காய் பால், குலோப் ஜாமுன், பணியாரம், தேங்காய் சட்னி, இத்தனை வகைகளும் இன்று ஒரு இலையில் பரிமாற காத்திருக்கின்றன. நம்முடைய இன்பம் உணவகம் புது வசந்தம் கேட்டரிங் சார்பாக புது வசந்தம் கேட்டரிங் புண்ணியமான கேட்டரிங். இங்கே ஆர்டர் கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப புண்ணியமான, இது எத்தனையோ பேருக்கு உணவாகிறது. உங்களுடைய பணம், உங்களுடைய உழைப்பு, இங்கே நம்ம பசித்தோருக்கு உணவளிக்கும் இன்பம் உணவகத்திற்கு எத்தனையோ பேருக்கு உணவாகிறது. நீங்கள் எல்லாருமே நல்லா நம்பி ஆர்டர் பண்ணுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, நாங்களும் நல்லா இருப்போம். வாழ்க வளமுடன், எல்லோரும் நல்லா இருப்போம். எனக்கு அடுத்து இடியாப்பம் பார்த்தாச்சு. இட்லி ரெடி ஆயிடுச்சு. பொங்கல், வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அருமையான கேசரி, ஸ்வீட்டு கேசரி ரெடி ஆகிடுச்சு. அருமையான சாம்பார், அருமையான ஆனியன் ஊத்தாப்பம். அப்படிங்க ஊத்தாப்பம் சப்பாத்தி சூடாக போட்டுக்கிட்டு இருக்கோம். சப்பாத்தி, அருமையான சப்பாத்தி டக்குனு வைங்க. அடுத்தது ஒன்று எடுத்து வைங்க. குலோப் ஜாமுன், ஒவ்வொரு இலைக்கும் ஒரு ஸ்வீட் நம்ம குலோப் ஜாமுன் வைக்க போகிறோம், பணியாரம் வைக்க போகிறோம், கேசரி வைக்க போகிறோம். ஸ்வீட் வகைகளில் அவங்க அவ்வளோ திருப்தியாக மக்களுக்கு உணவு கொடுக்கணுமா. அதான்